மனிதர்களே, நமது முன்னோர்களைப் பற்றியும் கிருமிகளைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அந்த காலத்தில் கழிவறையும் குளியலறையும் வீட்டிற்குள் வைக்காமல் வீட்டிற்கு வெளியே வைத்தார்கள். ஏன்? பெயர் வைக்காத, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால். சலூனுக்கும் சாவுக்கும் சென்று வந்தால் எதையும் தொடாமல் குளித்த பின் வீட்டிற்குள் வந்தார்கள். ஏன்? கிருமிகள். செருப்பை வீட்டின் வெளியே விட்டார்கள். ஏன்? கிருமிகள். பள்ளிக்கும் வெளியேயும் சென்று வந்தால் கைகள் கால்கள் கழுவி வீட்டிற்குள் வர சொன்னார்கள். ஏன்? கிருமிகள். குழந்தைகள் பிறந்தாலோ அல்லது மற்றவர்கள் இறந்தாலோ தீட்டு என்று 10 அல்லது 16 நாட்கள் தனிமைப்படுத்தினர். ஏன்? கிருமிகள். சாவு வீட்டில் சமைக்கக்கூடாது என்றார்கள். ஏன்? கிருமிகள். குடும்பத்திற்கு சமைக்கும் பெண்கள் குளித்துவிட்டு சமைத்தார்கள். ஏன்? கிருமிகள். வாசல் பெருக்கி சாணம் மஞ்சள் தெளித்து கோலமிட்டார்கள். ஏன்? கிருமிகள். மண் செம்பு வெண்கல பாத்திரங்களை உபயோகித்தார்கள். ஏன்? கிருமிகள். வீட்டில் சமைத்த உணவையே பெரும்பாலும் உண்டார்கள். ஏன்? கிருமிகள். தனிமனித ஆரோக்கியம் என்பது சமூகத்தில் சுத்தம், அண்டை அயலாரோடு அகலாது அணுகாது உருவாடுதல் போன்ற நம் மூதாதையர் வாழ்வில் நெறியை கிண்டலடித்து திட்டமிட்டு சிதைத்து இன்று நாகரிகம் என்ற பெயரில் அதற்கான விலையை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் உள்ள தலைமுறையினர் மூத்தோர் சொல் வார்த்தையும் முழு நெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்று உணர்வோமோ? சுருக்கமாக சொல்லப்போனால், முன்பெல்லாம் வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு வெளியில் சென்று கழிவறையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது வெளியில் சென்று கண்டதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து கழிவறையை வீட்டின் உள்ளே பயன்படுத்துகிறார்கள். என்னவென்று சொல்வது?